சுஜாதா விஜயகுமாரின் தயாரிப்பில் ஜெயம் ரவி, கீர்த்தி சுரேஷன் நடிப்பில் ரெஜன் மூவிஸ் வெளியிடும் சைரன் உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. நெஞ்சிற்கினிய நேயர்களுக்கு அன்பிற்கினிய வணக்கங்கள். அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட மிகப்பெரிய வாய்ப்பா இருக்கும். ஒரு சின்ன விஷயத்தை மிஸ் பண்ணிட்டா கூட பின்னாடி மிகப்பெரிய அளவுல பின்னடைவை சந்திக்கலாம். தன்னுடைய இலக்கு அடைவதற்கு அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும். என்னப்பா ஏதோ எடுத்தோடனே தத்துவம் பேசுற மாதிரி பேசுற அப்படின்னு யோசிக்கிறீங்களா? எல்லாமே எதிர்கட்சி, பிரதான எதிர்கட்சியை ஒட்டி தாங்க. பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டார் போல அப்படின்னா எடப்பாடி கூட இருக்கிறவங்களே புலம்பிக் கொண்டு இருக்காங்க. அதாவது பாஜக கூட்டணியில இல்லைங்கிறாரு, ஆனா பாஜகவை காத்திரமாக எதிர்க்கவும் இல்லை. இன்னொரு பக்கம் கூட்டணிக்கு நிறைய கட்சிகள் வருவாங்க அப்படின்னு பார்த்தாரு, அதுவும் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. அவர் போடுகின்ற கணக்குகள் முக்கியமா பார்த்தோம்னா அவர் தவற விட்ட இடங்கள் அப்படின்னு சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா இருந்த ஒன்றும் போச்சா அப்படின்னு ஃபீலிங் யார் தரப்பு அப்படின்னா புரிஞ்சிருப்பீங்க, பன்னீர் தரப்பு அப்செட்டோடைய உச்சத்துல இருந்துட்டு இருக்காங்க. எல்லாமே இந்த நாற்காலி பஞ்சாயத்து தாங்க. அவருக்கும் நாற்காலிக்கும் ராசியே இல்லை போல. இந்த இரண்டு தரப்புலையும் நடந்து கொண்டிருக்கிற அந்த பின்னணி பரபரப்புகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ். நான் உங்கள் சகோ சி த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். அம்மா போல இல்லைங்க, தொடர்ந்து சொதப்பும் எடப்பாடி, குமுறும் சீனியர்கள். ஏப்ப நம்ம அதிமுக தேர்தல்களில் தொடர்ந்து தோல்வியை சந்திச்சுக்கிட்டே இருக்கு. எல்லாம் பாஜக கூட்டணியில இருக்கிறதால தான் தலைவர், என்னத்த சொல்ல. அப்படியா? சரி, அந்த கூட்டணி வேணாம், அறிவிச்சிடலாம். இப்படிதான் கடந்த செப்டம்பர் மாதத்துல அதிகாரப்பூர்வமாக பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு அதிமுக அறிவிச்சப்ப அதிமுகவுடைய ரத்தத்தின் ரத்தங்கள்லாம் அப்பாடா, இனி தேர்தலை நம்ம கலக்கிடலாம், நம்ம வேகமா முன்னேறலாம், திமுகவை தோற்கடிச்சிடலாம் அப்படின்னு செம்ம ஹாப்பி ஆனாங்க. அதே வேகத்தோடு தங்களுடைய எல்லா பயணத்துக்கான திட்டங்களையும் வகுத்தாங்க. ஆனா 5 மாதங்களுக்கு மேலாக ஆகிடுச்சு. எந்த இடத்துல அதிமுக பயணத்தை தொடங்குனுச்சோ அதே இடத்துல நிக்கிற மாதிரி தாங்க ஒரு சூழல் இருக்கு. வேற நாங்க என்னத்த சொல்ல, ஃபீலிங்கா இருக்கும் அப்படிங்கிறாங்க அதிமுகவிலேயே இருக்கக்கூடிய சில சீனியர் தலைவர்கள். என்னங்க ஃபீலிங் உங்களுக்கு அப்படின்னு கேள்வியை முன் வச்சா, எங்க இது எதற்கான தேர்தல்? 2024 நாடாளுமன்றத்துக்கான தேர்தல். இந்த தேர்தலில் யாரை நம்ம டார்கெட் பண்ணோம்? இங்க மாநில கட்சி, ஆளுங்கட்சி திமுக, அவங்கள நம்ம அட்டாக் பண்றோம், கரெக்ட் தான். அதே நேரத்தில் இது அகில இந்திய பிரதமரை தேர்வு செய்வதற்கான ஒரு தேர்தல். அப்ப பாஜக கூட்டணியில இல்லைன்னு நம்ம சொல்லிட்டோம். அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் பாஜகவையும் நம்ம டார்கெட் பண்ணா மட்டும்தான் இங்க நம்ம தமிழ்நாட்டிலும் நம்ம அதிக தொகுதிகளை, எம்பி தொகுதிகளை வெல்ல முடியும். எங்களுடைய பொதுச் செயலாளர் இல்ல சீனியர் தலைவர்கள் யாராவது ஓப்பனாக பாஜக அட்டாக், குறிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் அட்டாக் அரசியல பதிவு செஞ்சிருக்காங்களா? ஒரு பெரிய கேள்விக்குறி தாங்க வரும். உடனே நம்ம ஒரு 2-3 பேரை சொல்லலாம். முன்னாள் அமைச்சர்களான திரு KP முனுசாமி, திரு ஜெயக்குமார், திரு CV சண்முகம். இந்த 3 பேரு இயல்பாவே பாஜகவை தீவிரமா எதிர்க்கிறவங்க. இவர்களை கடந்து ஒருமித்து அனைத்து முன்னாள் அமைச்சர்களும் பாஜக அட்டாக் அரசியல, டார்கெட் அரசியல செஞ்சாங்களா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறி தாங்க. அப்ப இந்த இடத்துலயே நமக்கு ஒரு மைனஸ் வந்துருது. அடுத்து ஒவ்வொரு முறையும் எங்களுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்றப்ப, அதாவது அவருடைய நெருக்கமான ஆதரவாளர்கள்லாம் சொல்றப்ப, எங்களுடைய அம்மாவுடைய ஆட்சி, ஜெயலலிதா அம்மாவுடைய ஆட்சியை நம்ம கொண்டு வருவோம், அவர்களை போல நம்ம கட்சியை சூப்பரா வழி நடத்தணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கோம். எங்களுடைய அம்மாவே 2014 அப்போ தேர்தலை எப்படி எதிர்கொண்டாங்க? இத்தனைக்கும் அப்போவே பாஜகவுடைய தலைவர்களோடு ஒரு நெருக்கமான நட்பு இருந்தாலும் கூட தேர்தல் வந்துட்டா அதெல்லாம் கிடையாது அப்படின்னு இறங்கி அடிச்சாங்களா இல்லையா? லேடியா மோடியா அப்படின்னு சொல்லி இங்க எப்படி சூப்பரா 37 தொகுதிகளையும் இங்க வெற்றி அடைஞ்சோமா இல்லையா? தமிழ்நாட்டுல அந்த ஒரு கட்ஸ் நமக்கு வேணுமா இல்லையா? ஆனா அது மிஸ்ஸிங்கு அப்படின்ட்டு புலம்புல வெளிப்படுத்துறாங்க அதிமுகவில் இருக்கக்கூடிய சில சீனியர் தலைவர்கள். அட்டாக் இருக்கா இல்லையா? பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டார் போல. எடப்பாடி தவறவிட்ட 4 சந்தர்ப்பங்கள். சிறுபான்மை சமூகத்துடைய வாக்குகள் நமக்கு விழ கிடையாது, காரணம் பாஜக கூட்டணி அப்படின்னு சொல்லியே பாஜக கூட்டணியிலிருந்து நம்ம விலகணும்.
சரி, சிறுபான்மையினர்கிட்ட நமக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கை வந்துருச்சா அப்படின்னா அவங்க ஒரு சந்தேக கண் கொண்டு தான் நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால தான் எஸ்டிபிஐ கட்சியை தாண்டி வேற யாருமே மாற்று கட்சியில இருந்து கூட்டணிக்கு இங்க வர கிடையாது. பெரிய அளவுல திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் வர கிடையாது. பலமுறை அதை வந்து நம்ம பதிவு செஞ்சிட்டோம். சரி, சிறுபான்மையினருடைய நம்பிக்கையை பெறக்கூடிய வகையில ஒரு விஷயம் அரங்கேறினது. என்னன்னா, உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவர்கள் கட்டாயம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே சிஏஏ சட்டத்தை நாங்கள் அமல்படுத்துவோம் அப்படின்னு சமீபத்தில் அவர் அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சாருங்க. அதற்கு எங்களுடைய எடப்பாடி அவர்கள் இல்லை எங்களுடைய அதிமுகவுடைய சீனியர் தலைவர்கள் என்ன ரியாக்ஷன் காமிச்சாங்க? நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். ஒன்றும் கிடையாதுங்க. டோட்டலாக அமைதியாகிட்டாங்க. அப்படி இருந்தா எப்படி அதிமுகவை நம்பி சிறுபான்மை சமூகத்தினர் வாக்களிப்பாங்க? இது ஒண்ணுங்க. இரண்டாவது பார்த்தோம்னா, மத்திய அரசாங்கம் பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க. ஒரு பட்ஜெட் தாக்கல் செஞ்சா அது சம்பந்தமாக நம்ம கருத்து சொல்லணும். அதிமுக என்ன செஞ்சாங்க? கிட்டத்தட்ட 31 ஆண்டுகள் ஆண்ட ஒரு கட்சி அப்படியே எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்திருக்காங்க. அதாவது பட்ஜெட்டை ஆதரிச்சு பேசுனா பாத்தீங்கல்ல, அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியா தாங்க இருக்காங்க, வெளியில தான் கூட்டணி இல்லைன்னு நாடகம் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு திமுக தரப்பு அவங்க கூட்டணி கட்சியினர்லாம் தொடர்ந்து விமர்சனங்களை வைப்பாங்க. அதுவே பட்ஜெட் வந்துட்டு தவறு, நிறைய எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் இல்லை அப்படின்னு அதை விமர்சனம் பண்ணா அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் சும்மா இருக்க மாட்டாங்க. தங்களுடைய அரசியல் தோட்டாக்களை டக்கு டக்கு டக்குன்னு எடுத்து சுட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு டோட்டலாக அமைதியானதை பெரிதாக யாரும் விரும்பவில்லை. மூன்றாவதாக ஆளுநர் அட்டாக் அரசியலுங்க. ஆளுநர் திரு ஆர்.என். ரவி இப்போ 2வது முறையாகவும் சட்டமன்றத்தை விட்டு இப்போ சமீபத்தில் வெளியேறினார் இல்லையா? பாதியிலேயே ஒரு 3 நிமிஷத்தில் பேசிட்டு வெளியேறினார் இல்லையா? இது ஒரு சரியான தருணம் அல்ல. இதுலேயும் எங்களுடைய அதிமுக கோட்டை விட்டுருச்சுங்க. இது ஆளுநருக்கும் சபாநாயகருக்கும் இடையே இருக்கக்கூடிய பிரச்சனை. எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய நாங்கள் என்ன சொல்ல முடியும்? ஆளுநரையும் அரசாங்கத்தையும் தாங்க கேட்கணும் அப்படின்னு அப்படியே ஈயம் பூசின மாதிரியும் இல்லாமல் பூசாத மாதிரியும் இல்லாமல் அப்படியே ஒரு மாதிரி பேசிட்டு போயிருக்காங்க பிரதானமான எதிர்க்கட்சியான அதிமுக. இது எப்படிங்க சரி? அவர் ஆளுநர் திமுக இயற்றிய மசோதாக்களை மட்டும் கிடையாது, முந்தைய அதிமுக ஆட்சியில் மீன்வள பல்கலைக்கழகத்துக்கு அம்மாவுடைய பெயரை ஏற்றி ஒரு மசோதாவை முந்தைய அதிமுக ஆட்சியிலேயே ஏற்றணும். அதுவும் தற்போதைய ஆளுநர் டேபிளுக்கு போயிட்டு அந்த மசோதாவும் நிறைவேற்றப்படாமல் அப்படியே திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு 10 மசோதாக்கள். அப்போ இந்த மாதிரியான தருணங்கள்லாம் கையில் வச்சுக்கிட்டு பயன்படுத்தி ஆளுநர் அட்டாக் அரசியலை தீவிரப்படுத்தி இருக்கணும்ல. அப்போ பிரதானமான எதிர்க்கட்சி சூப்பராக செயல்படுது அப்படின்னு மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை வந்திருக்கும்ல. ஆனால் அதிலும் நாங்கள் கோட்டை விட்டு விட்டோம். 4வதாக ஒரே நாடு ஒரே தேர்தல் அந்த விவகாரம் வந்ததுங்க. இதுக்கு முன்னாடி சீக்கிரம் ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்துடும், அந்த அமாவாசை கணக்கெல்லாம் அவர் சொன்னார். நம்ம மறுபடியும் இங்கே தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க போகிறோம்லாம் அவர் சொன்னார். எங்களுடைய பொதுச் செயலாளர் தான். என்னாச்சு? இப்போ என்ன பேசுனாங்க? அந்த தனி தீர்மானம் கொண்டு வரப்பட்டது இல்லையா தமிழ்நாடு சட்டமன்றத்தில், ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தில் எங்களுக்கு அதிமுகவுக்கு 10 கோரிக்கைகள் இருக்கு, அதை நிறைவேற்ற சொல்லி அந்த திட்டத்துக்கான உயர்மட்ட குழுவிடம் நாங்கள் மனு கொடுத்துருக்கோம் அப்படின்னு மூத்த தலைவரான திரு தளவாய் சுந்தரம் மூலமாக பதில் கொடுக்க வச்சிருக்காரு எங்களுடைய எடப்பாடி. இந்த நிலைப்பாட்டை பெரிதாக எங்களுடைய கட்சியினரே விரும்ப கிடையாதுங்க. அப்புறம் தமிழ்நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கு. அத்தனை பிரச்சனைகள்லையும் தீவிரமாக செயல்படாமல் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து சட்டம் ஒழுங்கு சிக்கல் வரை சட்டம் ஒழுங்குக்காக அடிக்கடி போராட்டங்கள் முன்னெடுத்தாங்க. ஆனாலுமே இந்த ஆட்சி அதில் எங்கெல்லாம் தவற விட்டுருக்காங்க அப்படின்னு ஒருமுகப்படுத்தி மக்களுடைய கவனத்தை அதில் திருப்பி, எப்படி முந்தைய திமுக ஆட்சி காலம் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தப்ப அவங்க ரவுடிசம்லாம் அந்த ஆட்சியில் இருந்தது, நில அபகரிப்புலாம் இருந்தது அப்படின்னு அம்மா அந்த ஒரு விஷயத்துல தொடர்ந்து பரப்புரை செய்து மக்களுடைய கவனத்தையும் திமுகனாலே ஒரு குண்டர் ஆட்சியை நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பார்வையை உருவாக்கித்தான் 10 ஆண்டு ஆட்சியை அம்மா உருவாக்கிட்டு போனாங்க எங்களுடைய ஜெயலலிதா அம்மா. அந்த மாதிரியும் எங்களுடைய பொதுச் செயலாளர் செய்ய தவறிவிட்டார். இப்படி அவர் தவறவிட்ட தருணங்கள் எக்கச்சக்கமாக இருக்குங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் என்ன தோணுது அப்படின்னா, டைரக்டாக பாஜக அட்டாக்கையும் செய்யாம அதே நேரத்தில் கூட்டணியிலையும் இல்லைன்னு சொல்லி இப்படியும் போகாம அப்படியும் போகாம என்ன நிலைப்பாடும் எடுக்கிறதுனே தெரியாத மாதிரி அவரே பாவம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாரோ அப்படின்னு வடிவேலு அவர்கள் ஒரு படத்துல சொல்வார் இல்லையா, அப்படித்தாங்க எங்களுக்கு தோணுது. என்ன சொல்றதுன்னே தெரியல அப்படின்னு புலம்பல்களை எக்கச்சக்கமாக பதிவு செய்கிறாங்க அதிமுகவில் இருக்கக்கூடிய சீனியர் தலைவர்கள். அண்ணாமலையை அட்டாக் செய்யும் ஆர்பி உதயகுமார். ஆனால் அடிக்க வேண்டியது டெல்லியைத்தானே கேட்கும் அதிமுக ராராக்கள்.
ஏங்க பாஜகவை நாங்க எங்கெங்க எதிர்க்காம இருக்கோம்? இப்ப கூட எங்களுடைய முன்னாள் அமைச்சரும் சட்டமன்றத்துடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான திரு ஆர்பி உதயகுமார், தமிழ்நாடு பாஜக தலைவரான திரு அண்ணாமலைய, அதிமுகவை அண்ணாமலை என்ன ஆண்டவனாலையும் தொட்டு பார்க்க முடியாது அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமாகவே அட்டாக் செஞ்சு பேசியிருக்காரு. அது மட்டுமா, எங்களுடைய பேரறிஞர் அண்ணாவையும் அம்மாவையும் விமர்சித்து பேசிய அண்ணாமலை வந்துட்டு நாங்க அவரோட என்னைக்குமே சேர மாட்டோம், பாஜகவோடு நாங்க கூட்டணியே கிடையாது, தேர்தலில் நின்று வென்றால் தான் வந்துட்டு அதனுடைய பக்குவம் தெரியும், அண்ணாமலை ஏதோ லேகியம் விற்கிறவர் மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காரு, அண்ணாமலை என்ன ஆண்டவனே வந்தாலும் அதிமுகவை தொட்டு பார்க்க முடியாது அப்படின்லாம் கடுமையாக பேசியிருக்காரு. வேற என்னங்க வேணும் அப்படின்னு மூச்சு விடாம வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க ஆர்பி உதயகுமார் அவர்களுடைய அதி தீவிரமான ஆதரவாளர்கள், அப்புறம் எடப்பாடி அவர்களுடைய நெருக்கமானவர்கள். எடப்பாடி அவர்கள் சொல்லாமலா இதெல்லாம் செய்வாங்க அப்படின்னு அவங்க வந்துட்டு நியாயப்படுத்தி பேசுறாங்க. ஆனா அதெல்லாம் ஓகேங்க, அண்ணாமலை அவரு இங்க தமிழ்நாடுக்கு தான் தலைவர், டெல்லி சொல்றதான் அவர் வந்துட்டு மோஸ்ட்லி கேட்பாரு. நீங்க டெல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்கள எத்தனை விஷயத்துல வந்துட்டு அட்டாக் செஞ்சு பேசியிருக்கீங்க, அவங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டியிருக்கீங்க, யார் வாய் திறந்திருக்கா சொல்லுங்க பார்ப்போம், எத்தனை விவகாரங்கள் அரங்கேறி இருக்கு, அதற்காக ஒரு அணு அளவாவது அதிமுக வந்துட்டு ரியாக்ட் பண்ணியிருக்கா சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. சொந்த கட்சிக்குள்ளார இருந்தே இப்படியான முணுமுணுப்புகளும் வந்து கொண்டிருக்குங்க. சரி, பாஜகவை எதிர்க்கவே இல்லை டெல்லி பாஜகவை அப்படின்ட்டு வரக்கூடிய விமர்சனங்களை எல்லாம் தடுக்கிற விதமாகத்தான் வருகின்ற 23ஆம் தேதி திருச்சியில சுங்கச்சாவடி, அதற்கு எதிராக அமைக்கப்பட்ட சுங்கச்சாவடி, அதற்கு எதிராக போராட்டத்தையும் ஆர்ப்பாட்டத்தையும் அறிவிச்சிருக்கு அதிமுகவுடைய தலைமை. பாருங்க, நாங்க இப்போ பாஜகவை எதிர்க்கிறோம்ல அப்படின்னா, எங்க டோல்கேட் பிரச்சனை சரிதான், ஆனா அதுக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறத விட அவங்களுடைய கொள்கை சார்ந்த முடிவுகள்ல தவறு இருக்கு அப்படின்னு, திராவிட கொள்கையில் இருக்கக்கூடிய எங்களுக்கு இதெல்லாம் மாற்று கருத்து இருக்கு அப்படின்னு கொள்கை ரீதியாக எத்தனை போராட்டத்தை முன் வச்சுட்டீங்க, இப்படி இருந்தா எப்படி வாக்குகளை வந்துட்டு சேகரிக்க முடியும் அப்படின்னு தொடர்ந்து கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் கூட்டணியில எதிர்பார்த்த கட்சிகள் வரவே இல்லை. ஆனாலும் பாஜகவுல இருந்து காயத்ரி ரகுராம் அவர்கள், அப்புறம் கௌதமி அவர்கள் போன்றவர்கள்லாம் நிறைய பேர் இங்க வந்துட்டு அதிமுகவில் வந்துட்டு இருக்காங்க. இப்போ கூட மக்கள் நீதி மையத்துடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவுடைய மாநில செயலாளராக இருந்த திரு கிருபாகரன் அவருமே எங்களுடைய எடப்பாடி அவர்களுடைய முன்னிலையில அதிமுகவில் இணைந்திருக்கிறாரு, இப்படி நிறைய பேர் வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க பிரபலங்கள் அப்படின்னும் அவருடைய ஆதரவாளர்கள்லாம் தெரிவிக்கிறாங்க. இருந்தாலும் தேர்தல் நெருங்குற நேரத்துல கட்சி வந்து கூட்டணியில சேர்ந்தாதாங்க வாக்குகள் விழும், பிரபலமானவர்களை தங்கள் கட்சி பக்கம் இழுக்க வேண்டிய கொண்டு வர வேண்டிய விஷயம் எல்லாமே இதுக்கு முன்னாடி ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி வந்துட்டு செஞ்சிருக்கணும், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. இது ரொம்ப தாமதம் அப்படின்னு விமர்சனங்கள் வந்துகிட்டே இருக்குங்க. ஆக மொத்தத்துல அதிமுகவுடைய தலைமையை சுற்றி எக்கச்சக்கமான பொடி மாசுகள் பஞ்சாயத்துகள் வந்து வெடித்து கொண்டே இருக்குங்க. எப்படித்தான் சமாளிக்க போகிறார்களோ அப்படிங்கிறாங்க. நாம இப்ப பேசியதையும் கடந்து இன்னும் கூடுதலாக நிறைய தகவல்களை சூப்பராகவே வந்துட்டு கலெக்ட் பண்ணி எழுதியிருக்காரு நம்முடைய செய்தியாளர் தம்பி மனோஜ். நம்முடைய ஜூவில அட்டைப்பட கட்டுரையாகவே வந்திருக்கு. இன்னும் நிறைய தகவல் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கட்டாயம் ஜூவி இதழில் வாங்கி வாசிக்கலாம். சரி, நம்ம அடுத்து அப்படியே முன்னாள் முதலமைச்சர் அவர் பக்கம் போவாங்க. இருந்த ஒன்றும் போச்சா, நாற்காலிக்கும் எனக்கும் ரொம்ப தூரம், புலம்பும் பன்னீர் டீம். அதிமுகவில் இரட்டை தலைமையில் ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு கெத்தா வளம் வந்தவர் தான் முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம். ஆனால் கொஞ்ச நாள்லயே அது யார் கண்பட்டதோ தெரியலைங்க, உள்ளுக்குள்ளாரையே இருந்து பஞ்சாயத்தை பண்ணிட்டாங்க. அதாவது ஒற்றை தலைமை அப்படின்னு அந்த விவகாரம் வெடிச்சது. ஓபிஎஸ் அவர்களுடைய டீம் தான் வந்துட்டு இப்படி புலம்புறாங்க. அதாவது அந்த ஒற்றை தலைமை விவகாரம் வெடிச்ச பிறகு அதுக்கப்புறம் நடந்த காட்சிகள் எல்லோருக்குமே தெரியும். பொதுக்குழு கூடினது அப்படியே ஒவ்வொன்றாக நடந்து இன்றைக்கு சட்ட ரீதியாகவும் அடுத்த கட்டமாக தேர்தல் ஆணையத்தின் மூலமாகவும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு அதை அவங்க வந்துட்டு உறுதிப்படுத்தியிருக்காங்க. நிறைய இடங்கள்ல தட்டி தூக்கிடலாம் அப்படின்னு முயற்சி செஞ்சாலும் அந்த கேட்டுகள் எல்லாமே ஒவ்வொன்றாக மூடப்பட்டு விட்டது. இருந்தாலும் எங்களுக்கு சட்ட ரீதியாக இப்பவும் வாய்ப்பு இருக்கு, அந்த வாய்ப்பை வைத்து நாங்க போராடி கொண்டிருக்கோம் அப்படின்னு ஓபிஎஸ் அவர்களுடைய டீம் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாலும் கூட நிறைய வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற வருத்தங்கள் இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் சரி பண்ணணும், களையணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதிமுகவை தோல்வி அடைய செய்யணும், இந்த தேர்தலில் பாடம் புகட்டணும் அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் இது 2வது தர்ம யுத்தம் அப்படின்லாம் எல்லா பக்கமும் தொண்டர்கள் வந்துட்டு அவங்களுடைய மீட்டிங் அப்படின்ட்டு ஓபிஎஸ் அவர்கள் பயணிச்சுட்டு இருக்காரு. சத்தம் இல்லாம பாஜகவுடனான கூட்டணி அப்படின்னு நிறைய முன்னெடுத்துக்கிட்டு இருக்காரு. என்னுடைய நாற்காலியை பறிச்சவர்களை நான் அந்த நாற்காலியில் அமர விட மாட்டேன் அப்படின்னு சபதம் போடாத குறையாகத்தான் அந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். ஆனா இப்படி அவர் பயணம் செஞ்சிட்டு இருந்த நேரத்துல இருந்த அந்த ஒத்த நாற்காலியும் பிடுங்கிட்டாங்க. அதே தாங்க சட்டமன்றத்துடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அந்த இருக்கை
ரொம்ப காலமாகவே எடப்பாடி அவர்களுடைய டீம் வந்துட்டு எங்களுடைய முன்னாள் அமைச்சர் திரு ஆர்பி உதயகுமார் அவர் நாங்கள் தேர்வு செஞ்சிருக்கோம், ஸோ அவருக்கு தான் அந்த இருக்கையை ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சட்டமன்றத்தில் இது ஒரு கோரிக்கையாகவே இருந்துட்டு இருந்தது. இந்த நிலையில தான் இப்ப தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அதை என்னன்னு பரிசீலிங்க அப்படின்னு சபாநாயகர் அவர்கள்ட்ட தெரிவிச்சாங்க. சபாநாயகர் திரு அப்பாவு அவரும் நாங்கள் பரிசீலித்து என்னன்னு பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாரு. அடுத்த தினமே ஆர்பி உதயகுமார் அவர்களுக்கு அந்த இருக்கை ஒதுக்கப்பட்டதுங்க. அந்த இருக்கையில ஏற்கனவே அமர்ந்திருந்த முன்னாள் முதலமைச்சரான திரு பன்னீர்செல்வம் அவர்களை அப்படியே பின்வரிசைக்கும் அனுப்பி விட்டுட்டாங்க. இதுதான் அப்செட்டை உருவாக்கியிருக்கு. பன்னீர் டீமுக்கு இருந்த அந்த ஒத்த நாற்காலியும் போயிடுச்சா அப்படின்னு புலம்பல் சத்தங்கள் எக்கச்சக்கமாக வெளியிலையும் கேட்டுக்கொண்டே இருக்குங்க. இதுல ஒரு கிளை கதையும் உள்ளுக்குள்ளார இருக்குங்க. பிளாஷ்பேக்கு பன்னீருக்கு சீட் நம்பர் 207 அந்த பரபரப்பு பிளாஷ்பேக். கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல மறைந்த முன்னாள் முதலமைச்சரான கலைஞர் திரு மு கருணாநிதி அவர்களுக்கு 207வது இருக்கைய அப்போ வந்துட்டு ஒதுக்குனாங்க சட்டமன்றத்துல. இதை பார்த்துட்டு டென்ஷனான திரு மு.க. ஸ்டாலின் எங்களுடைய தலைவர் சக்கர நாற்காலியில் சட்டமன்றத்துக்கு வந்து போவதற்கு வசதியாக ஒரு இருக்கையை ஒதுக்க வேண்டும் அப்படின்னு மீண்டும் கோரிக்கையை வச்சாரு. ஆனாலும் 207வது இருக்கையில இருந்தே தான் அப்போதைக்கு பதவியேற்றுக் கொண்டார் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள். அதையெல்லாம் மாற்றி தர முடியாது அப்படின்னு அப்போதைய அரசாங்கமும் வந்துட்டு மறுத்து விட்டதுங்க. தற்போது அதே 207வது இருக்கை தான் முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்குங்க. பூமராங் எப்படி அந்த பழைய பிளாஷ்பேக்கு இப்போ வந்து அடிச்சிருக்கு. இதனுடைய பின்னணிகளை நம்முடைய கழுகார் வந்துட்டு ஜூவி கழுகார் பதிவு செஞ்சிருக்காரு. அதாவது இருந்த ஒரு நாற்காலியும் வந்து போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீலிங் ஆகிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்துல இருக்கக்கூடிய தன்னுடைய குலதெய்வமான வனப்பேச்சியம்மன் கோயிலுக்கும் போயிட்டு தன்னுடைய சங்கடங்கள் அகல அங்க வந்துட்டு சில ஸ்பெஷல் பூஜையும் செஞ்சிருக்காரு ஓபிஎஸ். என் நாற்காலியை பறிச்ச இந்த அரசியல் சாமி கிட்ட இருந்து என்னுடைய ரியல் சாமி எனக்கு வந்துட்டு உதவுமா அப்படின்னு கடவுளைத்தான் நம்பிக்கொண்டே இருக்கிறார் ஓபிஎஸ் அப்படின்னு அவருக்கு நெருக்கமானவர்களே இந்த தகவல்கள்லாம் பகிர்ந்துக்கிறாங்க. அதே நேரத்தில் அரசியலை பொறுத்த வரைக்கும் புலம்பல்களை வெளிக்காட்டாம சமாளிக்கணும் இல்லையா? அந்த வகையில் பார்த்தீங்கல்ல, திமுகவுடைய பி டீமாக அதிமுக தாங்க இருக்கு. எங்களை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பழனிசாமி டீம் தாங்க இருந்துட்டு இருக்கு. அதான் பாருங்க சீட்டெல்லாம் ஒதுக்கிட்டாங்க. அப்புறம் தனி தீர்மானத்தில் அந்த தொகுதி வரையறை அதற்கு எதிரான அந்த தனி தீர்மானத்தில் அதிமுகன்ட்டு பழனிசாமி அவங்க டீமும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பாருங்க அவங்க தாங்க பி டீம் அப்படின்னு ஒரு அஸ்திரத்தை ஏவ தொடங்கியிருக்காங்க பன்னீர் அவர்களுடைய டீம். ஆனாலும் பெரிதாக அது இன்னும் ரீச் ஆகலைங்க. நம்ம காணொலியோடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க. ஓநாய்களை நீங்கள் தனியாக தேட வேண்டியதில்லை, மேய்ச்சல் ஆடுகளை பின்தொடரும் போது காணலாம் அப்படின்னு நம்முடைய ஜூவியில வேட்டை நாய்கள் தொடர் இருக்கு இல்லையா, அதுல மூர்க்கர்கள் பதிவு செஞ்சிருக்காங்க. இப்ப இருக்கிற சூழலுக்கும் பொருந்துங்க. மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். சுஜாதா விஜயகுமாரின் தயாரிப்பில் ஜெயம் ரவி, கீர்த்தி சுரேஷன் நடிப்பில் ரெஜன் மூவிஸ் வெளியிடும் சைரன் உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. உலகம் ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்கு. நம்ம அப்டேட் ஆகலைன்னா, நம்மளை சுத்தி என்ன நடக்குது நம்ம தெரிஞ்சுக்கலன்னா காணாம போயிடுவோம். அரசியல், சினிமா, முதலீடு, ஆன்மீகம், விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுனியில தெரிஞ்சுக்க விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. விகடன் டிஜிட்டல் இதழ்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நன்றி.